எதுவுமே இல்லை. கமல் யார் 2.5 மணி நேரம்னா யாராலையுமே உட்கார முடியாது. நல்லா இல்லை ப்ரோ. ஓகே, அது இது எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, சுமாராக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பரவாயில்ல, செகண்ட் ஹாஃப் வந்து எங்கெங்கேயோ போகுது படம். 2 பேரோட காம்போ அருமையாக இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா நாயகன் என்ற ஒரு படத்தில் பாபா மரிகையா அந்த சீன்லாம் அருமையாக இருக்கும். த்ரிஷா மேடம்லாம் படத்தில் எதுக்கு போட்டாங்க ஒன்றும் எனக்கு புரியல. நம்ம கமல் சார் அண்டர்டேக்கர் போல தலைவா 7 உயிர் செத்து வரா போல. நம்ம ஏஆர் ரகுமான் சார் இன்னும் மியூசிக்கை மெழுகேற்றிருந்தாருன்னா இன்னும் படத்துக்கு ஒரு பூஸ்ட் ஒரு வைப்பு அப்படி இருந்திருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த விண்மீனி நாய் அந்த ஒரு பாட்டை போட்டு தான் படத்தை முச்சா போல. ப்ரோ வேணா ப்ரோ, சொல்லி தான் இருக்கு ப்ரோ படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ, வேற ஒன்றுமே கிடையாது. சரிங்களா, நம்ம எதிர்பார்த்த அளவுக்குலாம் இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை, அதுவும் இல்லை. சரிங்களா, ஒன்றுமே கிடையாது. படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வாட்சபிள் தான். எஸ்ஏஆர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வாடி ஜாலியாக படம் நடிச்சுக்கிட்டாப்புல, அவரை கொண்டு வந்து உள்ளே வந்து அமுக்கி விட்டாங்க. அவர் கொடுத்த ரோல் நல்லா தான் பண்ணியிருக்காப்ல. ஆக்சுவலாக இது கமல் படம் மாதிரி இல்லை, எஸ்ஏஆர் படம் மாதிரி இல்லை, மணிரத்னம் படம் மாதிரி இல்லை, 3 பேர் படம் மாதிரி இல்லை. யார் படம் மாதிரி இருக்குன்னு கேட்டால் நம்மளே கண்டுபிடிச்சிக்க வேண்டியது யார் படம் மாதிரினாலும். எனக்கு என்னன்னா, இப்போ சிம்பு நடிக்கிறேன்னா சிம்புவோட சீன் மட்டும் தான் அவருக்கு வந்து காமிச்சு ஏஆர் ரஹ்மான் வந்து டப்பிங் கொடுப்பாரா அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாவே டவுட் இருக்குது. ஏன்னா அந்த ஹீரோஸ்க்குலாம் முழு படத்துக்கு எப்போ தான் உட்காந்து பார்ப்பாங்க, இவனுக்குலாம் போட்டு காட்டுவாங்களா? த்ரிஷா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமலுக்கும் பேர் சிம்புக்கும் பேர், அதை சொன்னால் நல்லா இருக்காது, அதையும் சொல்லிட்டா நல்லாவே இருக்காது. அதை போய் படத்தை பாருங்கள், 2 பேருக்குமே பேர். அவ்வளோ. தேங்க்யூ ப்ரோ. அது பெருசாக ஃபீல் ஆகல ப்ரோ எனக்கு. நான் அந்த மூவியெல்லாம் பார்க்கல. ஸோ கமல் சாருக்காக எஸ்டிஆருக்காக வந்தேன். அதில் சாட்டிஸ்ஃபை. காமெடிலாம் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எமோஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த லவ் சீக்வன்ஸ் கொஞ்சம் படம் பிடிச்சிருக்கு, நல்லா இருந்துச்சு. த்ரிஷாக்கு என்ன ரோல்னு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அவங்கள த்ரிஷானாலே நிறைய பேர் வந்திருப்பாங்க, பட் அவங்களுக்கு பெருசாக எக்ஸ்போஷர் இல்லைன்னு தோணுது. ஸ்லோவாக தாங்க இருக்கும். நம்ம வந்து மைண்ட் வந்து வேறு ஏதாவது எக்ஸ்பெக்டேஷனோட வந்தால் இந்த மூவி வந்து அவ்வளோவா இருக்காது. ஏன்னா இந்த மூவியில் பாட்டு இல்லை, 2 பாட்டு தான் இருக்குது. நம்ம ஆடியோ லான்ச்சில் நிறைய பாட்டு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க, 2 பாட்டு தான் இருக்குது. ஸோ அதனால மேபி எக்ஸ்பெக்டேஷன் ஓவராக வச்சனால இந்த மூவி அந்த மாதிரி ஆயிருக்கும்.